செய்திகள். வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். போலீசாரின் அநாகரிக அத்துமீறல் செயற்பாடு. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம். மன்னாரில் புதையல் தோண்டிய 7 பேர் கைது. தரமற்ற மருந்து விநியோகம். தேசிய கணக்காய்வு அறிக்கை தகவல். பாடசாலை மாணவனை தாக்கிய போலீசார். தமிழ் பொது வேட்பாளர் யோசனையை ஏற்க முடியாது. இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய சம்பந்தன். பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் சட்டமூலத்தின் மீதான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த வர்த்தமானி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் குறித்த வர்த்தமானி அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலில் போலீசாரின் அநாகரிக அத்துமீறல் செயற்பாடுகளுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலானது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நினைவேந்தல் நிகழ்வில் போலீசார் உட்புகுந்து அநாகரிகமாக செயற்பட்டதுடன் அத்துமீறல்களில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இலங்கை போலீசாரின் அத்துமீறல் என்பது அண்மை காலங்களில் பெருமளவில் அதிகரித்திருப்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியுள்ளது. கடந்த 27ஆம் தேதியன்று மாவீரர் நாள் நிகழ்வுகளை இலங்கை போலீசார் அத்துமீறி பல்கலைக்கழக முதன்மை வளாகத்துக்குள் நுழைந்து குழப்பங்களை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியுள்ளனர். அத்துடன் சுவாமி விபுலானந்த அழகியர் கற்கை நிர்வாக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த நினைவேந்தல் வளவினை அகற்றி சென்றவையினையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். தமிழர் தாயகத்தில் கேள்விக்குள்ளாகியிருக்கும் நினைவு கூறும் உரிமை தொடர்பில் கடந்த 16ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் முடிவுற்று தொடரும் இதுபோன்ற நினைவேந்தல்களை தடுக்கும் மற்றும் அச்சுறுத்தும் செயற்பாடுகள் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தனது அவதானிப்பினை செலுத்தியிருந்தது. கிழக்கு பல்கலையில் தமிழ் மாணவர்கள் தமது பெரும்பான்மையினை இழந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் உரிமைக்கான பயணத்தில் எம்மோடு தோளோடு தோள் நின்று பயணிக்கும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியானதும் தன்னெழுச்சியாதுமான செயற்பாடுகளை தடுக்கும் செயற்பாடுகளின் அங்கமே இதுபோன்ற விதிகளிற்கு புறம்பான ஒடுக்குமுறைகளின் நோக்கமாகும். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் காத்திரமான முன்னோக்கிய பயணங்களிற்கு பிராந்தியத்தின் சிவில் சமூகங்களும் செயற்பாட்டாளர்களும் பக்கபலமாக திகழ வேண்டும். மேலும் பல்கலைக்கழகத்தை சமூகத்தினுள்ளும் சமூகத்தை பல்கலைக்கழகத்தினுள்ளும் கொண்டு செல்வதுமே பொருத்தமான வழியாகும் என்பதை பதிவு செய்கின்றோம் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிறுந்தோப்பு காட்டு பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் கடற்படை அதிகாரி ஒருவர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி எனவும் ஏனையவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள் ஸ்கேனர் இயந்திரம் என்பன பேசாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மருந்துகளின் தரத்தை குறைந்தபட்ச வழியில் பரிசீலித்து அல்லது பரிசீலிக்காது இந்த நாட்டுக்கு வரவழைத்து நோயாளர்களை அபாய நிலைக்கு தள்ளிய தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையகத்தில் அப்போது இருந்து தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் அவற்றை அனுமதித்த நிர்வாக குழு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய கணக்காய்வு அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது. சுகாதாரத்துக்கு பொருத்தமற்ற மருந்துகளை விநியோகித்த விநியோகஸ்தர்களுக்கு எதிராகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கணக்காய்வு அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது. தரமற்ற மருந்துகளை விநியோகித்த நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கவும் நிதியமைச்சுக்கு கணக்காய்வு அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினால் தாக்கப்பட்ட 13 வயது பாடசாலை மாணவர் அண்மையில் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஏர் ரைபிள் மற்றும் கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்றதாக கூறி போலீசார் தம்மை தாக்கியதாக மாணவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மாணவன் கூறுகையில் முச்சக்கர வண்டி ஓட்டியவர் அடிக்கவில்லை, மற்றவர்களே என்னை தாக்கினர். தற்போது அதற்காக சிகிச்சை பெறுகின்றேன் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன், மாவி சேனாதிராஜா மற்றும் எம் ஏ சுமந்திரன் நடத்தில் இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட எம் ஏ சுமந்திரன், ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக 3 விடயங்களை சம்பந்தன் ஐயா சுட்டிக்காட்டினார். முதலாவதாக, நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்து வருவதோடு
ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதேபோன்று பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்பாட்டை மீறுவதாக அமையும். ஏனென்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுக்கு தயார் என்றே கூறியுள்ளது. மூன்றாவதாக, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பை செய்ய வேண்டும். எனினும் அவ்வாறு வாக்கெடுப்பை செய்வதாக இருந்தால் கல்லோயா திட்டம் உள்ளிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் மீள குடியேற்றப்பட்டதன் பின்னரேயே வாக்கெடுப்பை நடத்த முடியும். அவ்விதமான சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவுக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது